கடவுள்களின் கல்யாண நாள்னா அது பங்குனி உத்திரம்தான். பங்குனி உத்திரத்தன்று நிறைய தெய்வங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. சிவபெருமான் மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக ஆட்சி தந்தது பங்குனி உத்திரத்தன்று தான். முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்ததும், ஸ்ரீராமர் சீதா தேவி திருமணம் நடந்ததும், ஆண்டாள் ரங்கமன்னரை கரம் பிடித்ததும், தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்திராணியை திருமணம் செய்ததும், நந்தி தேவர் சுயசை திருமணம் செய்ததும், 27 நட்சத்திரங்களுடன் சந்திரனின் திருமணம் நடந்தேறியதும் இந்த பங்குனி உத்திரத்தன்று தான். பங்குனி உத்திரனால திருமணம் மட்டும் நடக்கல, தர்ம சாஸ்தாவான சுவாமி ஐயப்பன் அவதரித்ததும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான். நம்பியின் மகளாக வள்ளி தேவி அவதரித்ததும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி அவதரித்ததும் பங்குனி உத்திரம் அன்று தான். அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவின் மார்பில் மகாலட்சுமி அமர்ந்தது, பிரம்ம தேவனின் வாக்கில் சரஸ்வதி அமர்ந்தது போன்ற நிகழ்வுகள் நடந்ததும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான். உங்களுக்கு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கா? பிடித்த வாழ்க்கை உங்களுக்கு அமையணுமா? அப்போ